ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெள்ளை உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்து உளுந்தெல்லாம் செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு 1 நிமிஷம் லைட்டாக வதக்கினா போதும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப காரமாலாம் இருக்காது, ரொம்ப மைல்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த குழம்பு மிளகாய் தூளை எண்ணெயில் ஜஸ்ட் ஒரு பெரட்டிட்டு 2 கைப்பிடி பைத்தம்பருப்பு எடுத்து அது குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சிருக்கிறேன். அந்த பருப்பு வேக வைக்கும் போதே அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளும் சேர்த்தா. இப்போ இந்த பைத்தம்பருப்பை நல்லா மசிச்சுட்டு இது கூட சேர்த்துடலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால தேவையான அளவு தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் தலை கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 4-5 சில்லு தேங்காய் பீஸு, இல்லாட்டி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி கொதிக்கும்போது நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அரைக்கீரை 1 கட்டு அதை இது கூட சேர்த்துட்றேன். கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மூடி போட்டால் அதோட கலர் மாறிடும் அப்படின்றதுனால மோஸ்ட்லி ஓப்பன்லேயே வேக வச்சிங்கன்னா கீரை நல்லா பச்சையாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை கலர் ஓரளவுக்கு மாறிட்டு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கீரை குழம்பு ரெடி. இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட கீரையை விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.